நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்பி பாலா. நான் நிறைய மொழி மாற்று படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக மோகன்லால் சார் பண்ண திருஷ்யம், அதுக்கு முன்னாடி பேட்ரியேட்டு, இப்போ காட்டாளன். இந்த படம் 5 லாங்குவேஜில் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1100 ஸ்க்ரீனுக்கு மேலே வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதனால் வரைக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த படத்துக்கும் அதே சப்போர்ட் தருவீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டைரக்டர் அங்கே இருக்காங்க, பட் நாளை மறுநாள் இங்கே வருவாங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப பாசிட்டிவாக ரிசல்ட் வந்துட்டுருக்கு. அந்த பாசிட்டிவான ரிசல்ட் தமிழ்நாட்டிலையும் வரும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் முக்கியமாக ஹரிசங்கர் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நான் இந்த படம் டப்பிங் பண்ணுறப்பே பார்த்தேன், இவருக்கு நல்ல பேர் வரும். சிறையில் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் அதோட ஒரு ஸ்டெப் மேலே போய் ப்ரொமோஷன் ஆகிட்டார். தேங்க்யூ. அதுக்கப்புறம் சந்தீப், இவரும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் நிறைய படங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் சிறப்பாக பண்ணியிருக்காரு. சந்தீப் பேசுவார். ஆமாம், அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் போகிறதுனால கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டு ப்ரெஸ் எங்கள் டீம், மொத்த டீம் ப்ரொடியூசர், டைரக்டர், இதில் நடித்த எல்லாருமே லோகேஷ் சார் வரைக்கும் உங்களை மீட் பண்ணுவாங்க. ஸோ அது இன்னைக்கு நடக்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுவாங்க. சந்தீப் பேசுவார். ஹாய் சார், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் சந்தீப் ரவிராஜ். நான் இதுக்கு முன்னாடி விக்ரம் ஆர்டிஎக்ஸ் ஒரு படம் மலையாளமில் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மலையாளமில் இந்த படம் தான் நடிக்கிறேன். காட்டாளன் இன்னைக்கு வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா சைட்லேருந்து ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. என்னோட கேரக்டர் பார்த்துருப்பீங்க, சுனில் சாருக்கு சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டர் தான். என்னோட பெஸ்ட் என்னமோ அது கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க எல்லாருமே ஃபோன் கால்ஸ் மூலியமாகவும் அவங்களோட மெசேஜஸ் மூலியமாகவும் கன்வே பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆக்ஷன்ஸ், வைலன்ஸ் எல்லாமே இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு கோர் எமோஷனை உள்ள வச்சு ரொம்ப பேக்கடாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா சைட்லேருந்து நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்களும் எல்லாரும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் நல்லபடியாக எழுதுனீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிகாஸ் என்னோட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு ஹரிசங்கர், அவர் ரொம்ப வருஷமா நான் அவரோட ஃப்ரெண்டாக இருக்கேன். இன்னைக்கு அவரு இப்படி ஒரு கேரக்டர் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்கள் முன்னாடி நிற்கிறத பார்க்கும்போது ஆஸ் அ ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு மலையாளத்தில் அவரோட டெபியூ இருக்கு இந்த படம். ஸோ எங்களை மாதிரியான ஆக்டர்ஸ் இங்கேருந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். காட்டாளன் நல்லபடியாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எழுதுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் எல்லாருக்கும், நீங்கள் இந்த நேரத்துக்கு வந்ததுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஹரிஷன், எல்லாருக்கும் குட் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பொறுமையாக படத்தை பார்த்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்க. நீங்கள் எல்லாருமே கொடுத்த ரெஸ்பான்ஸே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்காக இருந்தது. அண்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு 1100+ தியேட்டர்ஸில் ஆல் ஓவர் இந்தியா, பேன் இண்டியா ஃபிலிமாக இது ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது என்னோட மலையாளத்தில் டெபியூ ஃபிலிம். இதுக்கு முன்னாடி லேபிள்னு ஒரு வெப் சீரிஸ், அதுக்கப்புறம் சிறை படம் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து ஒரு ப்ரமோஷன் கிடச்சிது, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இதில் பண்ணியிருக்கேன். என் கேரக்டர் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லும்போது என் ஃப்ரெண்ட்ஸு, நிறைய அன்னோன் கான்டாக்ட்ஸ்லேருந்து எனக்கு வர கால்ஸு எல்லாமே கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணத்துக்காக தான் எல்லாருமே போராடிட்டு இருந்தோம். ஸோ அது இப்போது நிஜமாக நடக்கும்போது இட் இஸ் ஆக்சுவலி ஓவர்வெல்மிங். அதே மாதிரி பால் சார், எங்கள் டைரக்டர், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 105 days இதை ஷூட் பண்ணோம். அண்ட் கம்ப்ளீட்டாக வரைய அந்த வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே வேற மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ், அதெல்லாம் மீறி நாங்கள் we have given an out. அண்ட் ரவி பஸ்ரூர் சார், அவரோட மியூசிக் ஸ்டாண்ட் அவுட்டாக நின்றுது. அவரோட மியூசிக்கில் என்னோட விஷுவல்ஸ் வரும்போது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்தது. பெப்பே ஆண்டனி வர்கீஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் மூவி தான். ரொம்ப ஹம்பிளான பர்சன். அண்ட் அவர் ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு வெறித்தனமாக அவரோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சாரோ அதனால் ஆப்போசிட்டான ஒரு பர்சன் ஆஃப் ஸ்க்ரீனில். ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சுனில் சார், கபீர் சார், அண்ட் மெயினாக எங்கள் ப்ரொடியூசர் ஷெரீஃப் சார். அவர் எல்லா ஹேண்டும், அப்பர் ஹேண்டும், ஃபுல் ஹேண்டு கொடுத்தாரு டைரக்டருக்கு. ஒரு டெபியூ டைரக்டர்னு இல்லாமல் ஒரு இவ்வளோ பெரிய பொருள் செலவோடு நம்ம இந்த படத்தை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் முக்கியமாக ஆர்பி பாலா சார் இதை மொழி மாற்றம் செஞ்சது எந்த இடத்துலையுமே தெரியவே இல்லை. அவர் சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சுது. அது நான் நினச்சது என்னென்னா அது பைலிங்குவல்னு நினச்சேன்.
ஃபஸ்ட்டு நான் கேட்கும் போது அப்புறம் தான் நானே யோசித்தேன், ஆமாம் நான் மலையாளத்தில் பேசினேன்ல, அப்புறம் மலையாளத்தை வந்து நான் மொழிமாற்றம் பண்ணும்போது தான் எனக்கே தோணுச்சு. அந்த அளவுக்கு அந்த லிப்ஸிங்க் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். நிஜமால கமெண்டபிளான எஃபர்ட் ஃப்ரம் எவ்ரி டீம் மெம்பர். நாங்கள் எல்லாருமே ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாருமே இதை வந்து ப்ரெஸ் ஆகி நீங்கள் தான் இனிமேல் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட ஒழுங்காக சேர்த்து இதை வந்து அவங்க வந்து ஜெயிக்க வைக்கணும். அதுதான் எங்களோட இது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சந்தீப் வந்து இன்னும் அவருக்கு வந்து லைனப் நிறைய இருக்குது. அடுத்தது ஒரு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகனில் நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சந்தீப் யாருன்றது உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக புரியும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ப்ரெஸ்ல எல்லாருமே இன்னைக்கு ரிலீஸ் ஆன பிளாஸ்ட்டுக்கும் சரி, நம்ம காட்டாளனுக்கும் சரி, ரகுவர்ஸ் தான் மியூசிக்கு, எல்லாருமே பாசிட்டிவாக சொல்கிறாங்க. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்துட்டு ஜிஎஸ் சினிமா லெனின் சார் தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கி இவ்வளோ கிராண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு பேன் இண்டியா படத்தை ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணது ரொம்ப ப்ரௌடாக. அவர் இன்றைக்கி வரல, அவர் சார்பாக தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக விரைவாக டீமோட லெனின் சாரும் உங்களை மீட் பண்ணுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல். எஸ் இல்லை, இது கேரளா கிடையாது, தாய்லாந்து. இல்லை, லைவாக ஷூட் பண்ணது கார்த்தியானா கரெக்டு. இது வந்து தாய்லாந்தில் பண்ணது. இல்ல அதுதான் சார், அதுதான் இந்த யூஎஸ்பியே சார். இந்த யூஎஸ்பி என்னன்னா இதுல இல்ல சார், யூஎஸ்பி ஆஃப் த ஃபிலிமே அதுதான் சார். என்னன்னா இது எங்கேயுமே சிஜிஏ பண்ணல. அந்த எலிஃபென்ட் ஃபைட் எல்லாமே ஒரிஜினல் எலிஃபென்ட் ஃபைட்டு. அண்ட் தாய்லாண்டில் போய் கேச்சா மாஸ்டர் தான் அங்கே கோரியோகிராஃப் பண்ணார். நம்ம சென்னையில் நடந்த இந்தியாவில் நடந்த எல்லா ஸ்டண்ட்டையும் சந்தோஷ் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணார். எஸ் சாரி, ஆமாம், இது வந்து இது ஒரிஜினல் ப்ரொடியூசர் ஷெரீப் சார் தாங்க. ஆனால் இது எந்த சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு தெரியாது, பட் ஏதோ இருக்கலாம். பட் நல்லா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டு அவர் தான் டப்பிங் பேசுகிறேன், நான் தான் டப்பிங் எடுத்தேன். அவர் பார்த்துட்டாரு, அவர் பயங்கர ஹாப்பி. எஸ் தேங்க்யூ சார். எல்லா படத்துலையும் மீன்ஸ் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இதான் ஃபர்ஸ்ட் படம். ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்ல ஆக்டரா இருக்கலாம். டைரக்டர் வருவாரு, பட் நல்லா பண்ணிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் படம் ஆகுது. ஆனா என்னன்னா ஆக்ஷன் அப்படின்னாலே அது லோகேஷ் சார் எப்பயுமே குறிக்கும் இல்லையா? ப்ராபப்ளி அதனால கூட இருக்கலாம். அது என்னோட கணிப்பு. நீங்க பரவாயில்ல கேளுங்க. ஓகே, நாம வந்து கேரளாவில இருந்து கதாநாயகில தூக்கிட்டு வந்தோம்னா அது வந்து டைரக்டர் காஸ்டிங் அவங்க வந்து தேவைப்பட்டிருக்கு. இப்போ ஹரிஷ் சங்கர் இங்கே தான் இருக்காரு, மலையாளத்தில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கலாம், பட் இந்த கதைக்கு இவர் தேவைப்படுறாரு. அதனால இவரை வந்து ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணி நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி அதில் செலக்ட் ஆனது தான் ஹரியும் சரி சந்தீப்பும் சரி. டெஃபினட், கண்டிப்பா டெஃபினட். அதுக்கு தான் அது இம்மிடியேட்டா சார் லோகேஷ் சார் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் சார், அதில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். தெரியல சார் எனக்கு. இது இல்ல இல்ல இல்ல, அது வந்து கதைக்காக பண்ணது தான். அங்க போறது அப்படிலாம் கிடையாது, இது கதைக்காக பண்ணது. இது அந்த ஒரு அது நீங்க எந்த அர்த்தத்தில் எடுத்து கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. எதுக்கு நான் அது தேங்க்யூண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜனநாயகன் அப்டேட் கொடுத்துறேன் சார். ஜனநாயகன் வந்து எனக்கு என்ன சார், நாங்களும் அதுக்கு தான் சார் வெயிட்டிங். சீக்கிரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நம்புறேன் சார். உங்களை மாதிரி நானும் நம்புறேன் சார். சரி, நாங்களும் உங்களுக்காக தான் நாங்க கேவிஎன்ல இருந்து ஏதோ ஒரு ட்வீட் போடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஈகரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் பார்க்கிறதுக்காக. இதுவா சார்? மோர் தென் 200 மேலே சார். ஆல் ஓவர் அதாவது பேன் இண்டியா வந்து 1100 ப்ளஸ் 1100க்கு மேலே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.